அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டு பத்திரத்தை திருப்பி தர மறுத்த வங்கிக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதிரடி காட்டி இருக்கக்கூடிய விவகாரம் குறித்து தான் நாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம். என்ன விவகாரம்? மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தலைமை நீதிபதி ஸ்ரீராம், நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக வழக்கமான ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. ஐயா, அவங்க சொன்ன தவணையெல்லாம் நான் கரெக்டா ₹1 பாக்கி இல்லாம கட்டிட்டேன். என்னோட வீட்டை அடமானம் வச்சு நான் கொடுத்த பத்திரத்தை திருப்பி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு வழக்கை விசாரிச்சாரு. வழக்கோட போக்க பார்த்தாரு. அப்பதான் அந்த அதிரடி உத்தரவு. வங்கியினுடைய தலைமை மேலாளர் கடன் வாங்கின அந்த வாடிக்கையாளருடைய வீட்டுக்கு வருகின்ற பிப்ரவரி 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு வீட்டில் ஆஜராயிரணும். அவன் கொடுத்த பத்திரத்தை, வீட்டு பத்திரத்தை எல்லாத்தையும் அவன் கையில் ஒப்படைச்சிடணும். கூட போகும் பொழுதே வழக்கமாக இது போன்ற கடனை கட்டி முடித்ததற்கு தரக்கூடிய NOC தடையில்லா சான்றையும் கையில் கொடுத்தரணும். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்துக்கு அவனை அலைய விட்டதுக்காக அந்த வங்கி மேலாளர் தன்னுடைய சம்பள பணத்திலிருந்து 25,000 ரூபாயை டிடி எடுத்து அவன் கையில் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த அதிரடி உத்தரவு. ஒரு கந்துவட்டிக்காரனை விட மிக மோசமான முறையில் வாடிக்கையாளரை நடத்தி இருக்கிறது அந்த வங்கி. தென்காசி மாவட்டம் சிவகிரியைச் சேர்ந்தவர் மாரித்துரை, 55 வயசு அவருக்கு. அதே சிவகிரியில் சிவா டிம்பர் டிப்போ அப்படிங்கிற ஒரு தொழில் நடத்துறதுக்காக 2014 வங்கியில் கடன் பெறுவதற்கு முயற்சி செய்கிறார். கரூர் வைசியா வங்கி ராஜபாளையம் கிளை, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளையிலிருந்து அவர் கடன் பெறுகிறார். எவ்வளோ? 15 லட்சம் ரூபாய். அந்த கடன் வாங்கும் பொழுதே வெறுமனே அப்போதான் ஒரு தொழில் தொடங்குறாரு. அப்போ அதுக்கு போதுமான ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி அவர் புதுசாக கட்டிட்டு இருக்க வீட்டை அடமானமாக வைங்க, வீடு கட்டுவதற்கான கடன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதையும் சேர்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி வங்கி கிளை மேலாளர் கூடுதலான ஆலோசனை சொல்கிறார். அவர் வாங்கினது என்னவோ தொழில் தொடங்கிறதுக்காக தான். ஆனால் வங்கி கிளை மேலாளர்களுடைய அந்த அறிவுறுத்தலின் பேரில் தான் அவர் கட்டியிருக்கக்கூடிய வீட்டையும் அடமானமாக வைத்து அந்த கடன் வாங்குறாரு. இதன் போக்கில் 2016 மேலும் அவருடைய தேவைக்காக ஏன்னா கரெக்டாக கடன் வாங்குறாரு, மாத தவணை கட்டிட்டு இருக்காரு. அப்போ வங்கி நிர்வாகமே நீங்கள் ஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடன் நீங்கள் வாங்குவதற்கு தகுதி உள்ள நபராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் ஓடி கடனாக மேலும் ஒரு 15 லட்சம் அவர் வாங்குறாரு. முதல்ல வாங்கின அந்த 15 லட்சத்துக்கு மாதம் 22,000 சொச்சம் ரூபாய் தவணை கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த ஓடிங்கிறது அவருடைய தேவைக்கு அவர் என்ன எடுக்கிறாரோ அதற்கான வட்டியை அவர் வங்கிக்கு திரும்ப செலுத்தணும். அதன்படி அவர் என்ன எடுக்கிறாரோ அதற்கேற்ற மாதிரி 10,000 17,000 வரைக்கும் மாதந்தோறும் அதையும் முறையாக கட்டிட்டு வர்றாரு. 2019 வரைக்கும் அவருக்கு எந்த சிக்கலும் கிடையாது. 2014 கடன் வாங்க தொடங்குறாரு. ஒரு 5 ஆண்டு காலம் அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை. 2019 கொரோனா காலம் அவருக்கு அவருடைய தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்துது. அதன் தொடர்ச்சியாக 2021 காலகட்டத்தில் அவரால் தொடர்ந்து அந்த தவணை தொகைகளை செலுத்த முடியாமல் போகுது. அப்போ அந்த தருணத்தில் வங்கி அவருடைய சொத்துக்களை ஜப்தி செய்யறதுக்காக நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவர் டிம்பர் தொழில் தொடங்குறதுக்கு தான் கடன் கேட்குறாரு. அதற்கு அவங்க வீட்டை அடமானமாக எழுதி வாங்குறாங்க. அடுத்தது மேலும் கடன் கேட்கும் பொழுது ஒரு 16 ஏக்கர் விவசாய நிலத்தை அதை அடமானமாக வைங்க அப்படின்னு வங்கி அறிவுறுத்துறாங்க. அப்போ விவசாய நிலத்தை அடமானமாக வைக்கும் பொழுது விவசாய கடன் அப்படிங்கிற பிரிவில் அந்த கடனை வழங்காமல் ஓடி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கடனையும் வழங்கியிருக்கிறாங்க. அதற்கான பிணைப்பாகத்தான் அந்த 16 ஏக்கர் விவசாய நிலத்தை வங்கி பிணைச்சிருக்குதுங்க. வங்கியினுடைய அந்த ஜப்தி நடவடிக்கைக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவர் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்கிறாரு. அவருக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் கருப்பசாமி பாண்டியன், தேவராஜ் மகேஷ் ஆகியோர்கள் ஆலோசனை வழங்குறாங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கறிஞர் கே நீலமேகம் அவரு தான் வழக்கை ஏற்று நடத்தியிருக்காரு. இவர் தரப்புல வாதங்களை முன் வச்சிருக்கிறாரு.
வட்டி மேல வட்டி போட்டு தொடர்ச்சியா ஒரு இத்தனை ஆண்டு காலம் வந்து தவணையை வந்து தவறி செலுத்தி இருக்காருன்னு சொல்லிட்டு அபராத தொகை அது இதுன்னு வந்து போட்டு வங்கி நிர்வாகம் ஒரு அமௌண்ட் சொல்லுது. அப்போ அதை 2 பேரும் வந்து சமரசமா வந்து பேசி ஒரு 41,98,000 ரூபாய் கட்டுறது அப்படிங்கிறத 2 தரப்புமே ஒத்துக்கிறாங்க. மாரித்துறை சார்பில் 6 மாசம் அவகாசம் கேட்குறாங்க. வங்கி நிர்வாகம் 4 மாசம் தான் ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. அப்ப மாரித்துறை முன்வைக்கக்கூடிய கோரிக்கையை வங்கி நிர்வாகம் பரிசீலிச்சு நீதிமன்றமும் அதுல தலையிட்டு ஏறத்தாழ 42 லட்சம் சொச்ச ரூபாயை வந்து அவர் திருப்பி செலுத்தணுங்கிற முடிவுக்கு வராங்க. அதை 4 மாத காலத்துல திருப்பி கட்டிடணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. அதன்படி நீதிபதி ஆர் மகாதேவன் ஒரு விரிவான உத்தரவை பிறப்பிக்கிறாரு. 10/10/2022 அந்த நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகுது. 20/10/2022 7 லட்சத்தை கட்டிடணும். மீதி உள்ள நிலுவைத் தொகை அந்த 42 லட்சம் அதுல மீதி உள்ள தொகையை அடுத்த 4 மாதங்கள்ல ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்குள்ள செலுத்திடணும்னு சொல்லி அந்த வழக்கை முடிச்சு வைக்கிறாரு. அப்ப மாரித்துறை வந்து அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 20ஆம் தேதி 7 லட்சத்தை வந்து கட்டிடுறாரு. அடுத்து ஒரு மாதமும் 20ஆம் தேதிக்குள்ள கட்டணும்னு நீதிமன்றம் சொன்னாலும் 15ஆம் தேதிக்குள்ளேயே அக்கௌண்ட்ல அவங்க சொன்ன பணத்தை அவர் டெபாசிட் பண்ணிடுறாரு. ஆக அக்டோபர் மாதம் 2022 அந்த தீர்ப்பு வருது. அதற்கு அடுத்த 4 மாதம்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி 2023 அவர் நீதிமன்றத்தில் வங்கி நிர்வாகம் ஒப்புக்கொண்டபடி 42 லட்சம் ரூபாயை ₹1 பாக்கி இல்லாம கட்டி முடிச்சிடுறாரு. அவங்க சொன்ன தேதிக்குள்ளேயும் கட்டி இருக்கிறாரு. இது குறிப்பிடத்தகுந்த விஷயம் ஆச்சுங்களா. ஒரு 10 நாள் கழிச்சு பேங்க்குக்கு போறாரு. ஐயா, நீதிமன்றம் சொன்ன மாதிரி 42 லட்சம் ரூபாய் ₹1 பாக்கி இல்லாம கட்டிட்டேன், என்னோட அந்த வீட்டு அடமான பத்திரங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க ஐயா அப்படின்ட்டு வந்து வங்கி மேலாளர்கிட்ட கேட்கிறாரு. அதற்கு கரூர் வைஸ்யா பேங்கினுடைய ராஜபாளையம் வங்கி கிளை மேலாளர் ரொம்ப திமிரா சொல்றாரு, நீதிமன்றம் பணத்தை கட்டி சொல்லி தானே உத்தரவு போட்டுச்சு, உன்னோட பத்திரத்தை திருப்பி தரணும்னு சொல்லி உத்தரவு எதுவும் போடலையே அப்படின்னு வந்து சொல்றது மட்டும் இல்லாம உன் கணக்குல இன்னைய வரைக்கும் 3,94,094 ரூபாய் 7 பைசா பாக்கி இருக்கு. இதுல நீ பைசா காசு பாக்கி இல்லாம கட்டினாதான் உன் பத்திரத்தை திருப்பி தர முடியும் அப்படின்னு கராரா சொல்லிடுறாரு. இந்த நிலையில தான் மாரித்துறை மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்ய வர்றாரு. ஐயா, நீதிமன்றம் நீங்க உத்தரவு போட்டீங்க, உங்க உத்தரவுப்படி பணத்தை கட்டிட்டு என் பத்திரத்தை திருப்பி கொடுறான்னு பேங்க்ல போய் கேட்டோம்னா முடியாது, மேலும் நீ 3 லட்சம் காசை கட்டுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி மார்ச் மாசத்துல 2023ஆம் ஆண்டு வழக்கு தொடுக்கிறாரு. வங்கி நிர்வாகம் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி வழக்க 11 மாதங்கள் கடத்தி கொண்டு வராங்க. நிறைவாகத்தான் இந்த பிப்ரவரி 2024ஆம் தேதி அந்த அதிரடி தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அப்ப இவருடைய வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தலைமை நீதிபதி ஸ்ரீராம், நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக விசாரணைக்கு வருது. வழக்கம் போல இவர் தரப்புல வழக்கறிஞர் நீலமேகம் வாதங்களை முன்வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஏற்கனவே 10/10/2022 நீதிபதி ஆர் மகாதேவன் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில ₹1 பாக்கி இல்லாம என்னுடைய மனுதாரர் பணத்தை வங்கிக்கு செலுத்திய பிறகும் அவர்கள் அந்த அசல் ஆவணங்களை திருப்பி செலுத்த மறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்ப தலைமை நீதிபதி அந்த அமர்வுல இருந்ததுனால அவருக்கு இந்த விஷயம் வந்து கோபமடைய செய்யுது. அப்போ உடனே வங்கி நிர்வாகத்திட்ட இருந்து அவங்க வந்து கேட்குறாங்க. அவங்க தரப்பு பதில் வந்து அவ்வளோ போதுமானதா இல்லாம இருக்கு. இந்த வழக்கு நடந்த விதமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குங்க. 1 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வருது. வங்கி நிர்வாகம் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தாததுக்கு சொன்ன காரணங்கள் ஏற்புடையதா இல்லை. வங்கி தலைமை மேலாளர் நீதிமன்றத்துல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அதாவது வழக்கு 1 மணிக்கு விசாரணைக்கு வருது, 2:15 மணிக்கு தலைமை மேலாளர் நீதிமன்றத்துல ஆஜராகணும்னு உத்தரவு போடுறாங்க. அப்ப வங்கி தரப்பு வழக்கறிஞர்கள்
ஐயா அவ்வளோ நேரத்தில் வர முடியாது அப்படின்னு சொல்லி காரணம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது. ஃப்ளைட் பிடிச்சி வருவாரோ பறந்து வருவாரோ எனக்கு தெரியாது. 2:15 இங்கே ஆள் இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வர்றதுக்கு ஆர்டர் போட்டுருவேன் அப்படின்னு கடுமை காட்டுறாங்க. மணி 9:30 இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள மயில் வாகனம் இங்க வந்து நிக்கணும். அது எப்படி வர முடியும்? 10:45 தூத்துக்குடிக்கு சென்னையில இருந்து ஒரு ஃளைட் இருக்கு. அதை பிடிச்சி 12:30 மணிக்கு தூத்துக்குடியில இறங்கி 1 மணிக்குள்ள இங்க வந்து நிக்கணும். ஏன் அந்த நீதிபதி அந்த அளவுக்கு கடுமை காட்டணும் அப்படின்னா, நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா இருக்கு. நீதிமன்றத்துல 2 தரப்பும் ஒத்துக்குச்சு. வெறும் அசலை மட்டும் வாங்கிக்கல, நட்டம் அடையல. அவர் ஏற்கனவே 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி கட்டி இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் வாங்கினது 30 லட்சம் ரூபாய் கடன் சொன்னாலும் வங்கி உத்தரவுப்படியே அவர் திருப்பி செலுத்த ஒப்புக்கொண்டது 42 லட்சம். அதையும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மேலும் இன்னும் ஒரு 3 லட்சம் ரூபாய் நீ கட்டினாதான் பத்திரத்தை திருப்பி தருவேன்னு சொல்லி அந்த மேலாளர் மறுத்தது நீதிபதியை ஆத்திரமூட்டி இருக்கு. அந்த விதத்துல தான் நேரில் ஆஜராகணும்னு சொல்றாங்க. நீதிபதி 2:15 ஆஜராகணும்னு சொன்னாங்க. 2:10 ஆஜராகிட்டாங்க. அடுத்தது வழக்கு விசாரணை வருது. வங்கி தரப்புல அதனுடைய தலைமை மேலாளர் ஸ்ரீநாத் குமார் ஆஜரானாரு. அவர் தரப்புல ஆஜராகி நீதிபதி கிட்ட சில விளக்கங்களை எடுத்துரைக்க முயற்சி செய்திருக்கிறார். அதையும் கடுமையாக ஆட்சேபித்த நீதிபதிகள் வங்கி தரப்பு வழக்கறிஞர்களை கடுமையாக கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. இது உயர் நீதிமன்றம். ஒரு நீதிமன்ற உத்தரவை மதிக்காம நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்ட ஒருவர், வழக்கமா வழக்காடிகள் இங்க வாதிடுவதற்கு பேசுவதற்கே இடம் இல்லை. அந்த நேரத்துல அந்த மாதிரியான சூழல்ல நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அவமதித்ததோட மட்டும் இல்லாம மேலும் விளக்கம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கடுமை காட்டுறாங்க. அதன் பிறகுதான் அந்த வங்கியினுடைய தலைமை மேலாளர் ஸ்ரீநாத் குமார் பாதிக்கப்பட்ட மாரித்துறையினுடைய வீட்டுக்கு பிப்ரவரி 17 காலை 11 மணிக்கு நேரில் போகணும். அவர் இந்த கடன் வாங்குவதற்காக அவருடைய அடமானமாக எதையெல்லாம் வைத்திருந்தாரோ அனைத்து அசல் ஆவணங்களையும் அவர்கிட்ட திருப்பி ஒப்படைக்கணும். சார்பதிவாளர் அலுவலகத்துல வங்கி பெயர்ல மாற்றம் செய்திருந்த அந்த பத்திரங்களை எல்லாத்தையும் ரத்து செய்யணும். இதை எல்லாமே வங்கி நிர்வாகம் தனது சொந்த செலவுல செய்யணும். அது மட்டும் இல்லாம மாரித்துறையை அலைக்கழித்ததற்காக அந்த தலைமை மேலாளர் தன்னுடைய சம்பள பணத்திலிருந்து 25,000 ரூபாயை அவருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதுல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விவகாரம் போலவே மிக சமீபத்தில் நாம் பதிவு செய்திருக்கக்கூடிய இன்னொரு விவகாரம், சிட்டி யூனியன் வங்கிக்கு எதிராக கேசவ பாண்டியன் அவர் பாதிக்கப்பட்டது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அந்த வீடியோ பதிவுல பலர் கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. அதுல இவங்க கடன் வாங்குவாங்களாம், ஒழுங்கா கட்ட மாட்டாங்களாம், அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா வங்கி நிர்வாகம் இவன் கடன் கட்டலன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்தா மட்டும் வங்கி நிர்வாகம் கடுமை காட்டுதுன்னு பேசுறாங்க. இவங்க ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுல சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. கேசவ பாண்டியன் விவகாரம் இருக்கட்டும். நம்ம இந்த வழக்குல மாரித்துறை விவகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, 2014 கடன் வாங்குறாரு. 2019 வரைக்கும் பெர்ஃபெக்டா கடனை முறையா கட்டிட்டு வர்றாரு. இதை கவனிக்கணும். 2019-21 காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் தான் அவரால் கட்ட முடியாத சூழல் வருது. இதுதான் இந்த இடத்துல பிரச்சனை. அடுத்தது, அவர் கடன் வாங்கினதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் முன்னரே சொன்ன மாதிரி 30 லட்சம் தான். ஆனால் வட்டியே நான் 30 லட்சம் ரூபாய்க்கு கட்டியிருப்பேன் அப்படிங்கிற வாதத்தை மாரித்துறை சொல்றாரு. அடுத்து, நீதிமன்ற உத்தரவுப்படியே அவர் திரும்ப செலுத்தி இருக்கிறது 42 லட்சம் ரூபாய். நீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீதிமன்றத்தில் அவர் செலுத்தினது 2022. அவர் கடன் வாங்கினது 2014. 2014 2019 வரைக்கும் 5 ஆண்டுகள் முறையாக அவர் மாதத்தவணை கட்டி வந்திருக்கிறார். அப்ப 22,000 ரூபாய் மாசத்துக்கு கணக்கு வச்சா நீங்களே கணக்கு போட்டுக்குங்க. அது என்னாச்சு? அதன் பிறகு அந்த அசல் தொகையை விட கூடுதலாக 12 லட்சம் ரூபாயை வட்டியாக சேர்த்து தான் அவர் திரும்ப செலுத்தி இருக்கிறார். இது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். அடுத்து,
இந்த மாரித்துறையை பத்தி சில தனிப்பட்ட விவரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் இயல்புல ஒரு கான்ட்ராக்டரா வந்து இருந்திருக்கிறார், அரசு ஒப்பந்ததாரரா இருந்திருக்கிறார். அதுல பலருக்கு கமிஷன் கொடுத்து அந்த வேலையில வந்து அவருக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாததுனால அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த டிம்பர் பிஸ்னஸ்க்கு வந்து அவர் மாறுறாரு. அந்த டிம்பர் பிஸ்னஸ்ல வந்து பண்ணும் பொழுதுமே இந்த ஆசாரிகளா இருக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது, எங்களுக்கு நாங்கள் கிளைண்ட்டை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு 10% 20% வரைக்கும் கமிஷன் கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த மரத்தினுடைய அளவுல வந்து கொஞ்சம் கூட்டிங்க, ரேட்டை ஏற்றிங்க, ஆனால் எனக்கு கமிஷனை கொடுங்க அப்படின்னு வந்து கராறு காட்டுறாங்க. அப்படி காட்டினாதான் அவருக்கு பிஸ்னஸ் ஆகுங்கிற நிலைமை இருக்கு. அப்போ இந்த போக்கில் நான் வாங்குறதுக்கு இவங்களுக்கு கமிஷன் கொடுக்கறதுக்குமே சரியா போயிடுது அப்படின்னு சொல்லி தான் அந்த பிஸ்னஸ்லேயும் அவர் வந்து ஒரு நீடிக்க முடியாத ஒரு தன்மையா வந்து இருக்கு. அது அவருடைய தன்னியல்பா இருக்கு. அப்ப இந்த இடத்துல அவர் வந்து யாரையும் ஏமாத்தணுங்கிற நோக்கத்துல அவர் இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுக்கு தான் இந்த தகவலை வந்து நம்ம சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 2022 அந்த நீதிபதி ஆர் மகாதேவன் உத்தரவை ஏத்துக்கிட்டு அவர் அந்த 42 லட்சம் ரூபாயை கட்டியிருக்கிறாரு. மாசம் தவணை தொகையே கட்ட முடியாத ஒருவரால 4 மாசத்துல 42 லட்சம் ரூபாயை எப்படி கட்டினாரு? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. 42 லட்சத்தை கரெக்டா கட்டியிருக்கிறானே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவாவது வங்கி நிர்வாகம் அவருடைய பத்திரங்களை திருப்பி தந்திருக்கணும். அதுதான் சரியான விஷயம். ஆனா இங்க நடந்தது வேற. ஏன்னு சொன்னா, அவர் முன்னரே சொன்ன மாதிரி அவர் கடன் வாங்கிய தொகைக்கும் அதற்கு ஈடாக வங்கியில் அவர் பிணைத்த சொத்துக்களுடைய மதிப்புக்கும் பெருத்த வேறுபாடு. அப்ப இவன்ட்ட வந்து ஏலம் விட்டான் அப்படின்னு சொன்னா, அதுலேயே வந்து பல பேர் சிண்டிகேட் அமைச்சிட்டு அவனுக்கு தெரிஞ்சவன் போனவனுக்கு வந்து ஏலத்தை விட்டு அதுல வந்து ஒரு கோல்மால் நடக்குதுங்கிறதும் ஒரு விவகாரம் தனியா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி வந்து தன்னை நட்டப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவரு வேறொரு முடிவுக்கு போறாரு. என்ன முடிவுன்னு சொன்னா, இன்னொரு கடன்காரன்ட்ட வந்து போறாரு. 4 மாசத்துல இந்த வங்கியில வந்து இந்த வங்கி பிரச்சனையை தீர்த்துட்டு அந்த அசல் ஆவணங்களை திருப்பி அந்த சொத்துக்களை விற்று உனக்கு நான் கடன் கொடுக்குறேன்னு சொல்லி தான் அதன் உத்தரவாதத்தின் அடிப்படையில தான் வெளியில அவர் 42 லட்சம் ரூபாயை கடனாகவே வாங்கி இந்த நீதிமன்ற தீர்ப்புப்படி அந்த பணத்தை அவர் செலுத்துறாரு. அப்படி அவர் கடன் வாங்கும் பொழுது அவர் என்ன ஒப்பந்தம் போடுறாருன்னு சொன்னா, 4 மாசத்துக்குள்ள 42 லட்சம் ரூபாயை வாங்கின கடனை திருப்பி செலுத்துவது. ஒருவேளை அப்படி தவறுனதுன்னா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடா நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் எழுதி வாங்கிட்டு தான் இவருக்கு கடன் கொடுத்தவன் அந்த 42 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்கிறான். அப்ப இவரும் நீதிமன்றம் சொன்னது மாதிரி நம்ம பேங்க்ல காசை கட்டிட்டோம்னா பத்திரம் உடனே வந்துடும், அடுத்த 1 மாசத்துல அந்த சொத்தை வித்தோ அல்லது அந்த சொத்தை வச்சு வேற ஏதோ செய்தோ அந்த 42 லட்சம் ரூபாயை வந்து திருப்பி அடைச்சிடலாங்கிற திட்டத்தின் அடிப்படையில தான் அதற்கு வந்து சம்மதிக்கிறாரு. ஆனா நடந்தது 11 மாதங்கள் கழித்து தான் இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்குது. இந்த வங்கிக்காக கடன் கட்டியது ஒரு பக்கம் சொன்னா, நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த 42 லட்சத்தை கட்டுவதற்காக வெளிநபர்கிட்ட வந்து கடன் வாங்கி அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி அந்த 4 மாசத்துக்குள்ள வந்து திருப்பி தர முடியாததுனால மேலும் அவர்களுக்கு அந்த 10 லட்சம் ரூபாயை வந்து கொடுத்து அதற்கும் வட்டி கட்ட வேண்டிய ஒரு கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து சேர்த்து பார்க்கணுங்க. நாம் ஏற்கனவே சொன்னது போல சிட்டி யூனியன் வங்கிக்கு எதிராக கேசவ பாண்டியன் முன்னெடுக்கும் வழக்கு விவகாரம் அது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். இப்ப அதற்கு இணையாகத்தான் கரூர் வைசியா வங்கிக்கு எதிராக மாரித்துறை நடத்தியிருக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டமும் அமைந்திருக்கு. இவர்களைப் போல இந்த வங்கி நிர்வாகத்தினுடைய அடாவடிகளால் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா நமக்கும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் இருவரை போல பலரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். கந்து வெட்டிக்கு போனா இருக்கிற சொத்தையும் புடுங்கிட்டு விட்டுருவான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நாய் அலைச்சல் பேய் அலைச்சல் அலைஞ்சாலும் பரவாயில்ல, அவன் கேட்குற டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற வங்கிகளை பெரும்பாலும் வந்து கடனுக்காக நாடுகிறார்கள். ஆனா பிரபலமான வங்கிகள், இப்ப நம்ம குற்றச்சாட்டுல சிக்கி இருக்கக்கூடிய வங்கிகள்லாம் தமிழகத்தினுடைய ஒரு முன்னணி வங்கி நிறுவனங்கள், வங்கி சேவை ஆற்றிட்டு வரக்கூடியவங்க, அவர்களே
கந்துவட்டிக்காரர்களை விட மிக மோசமாக தனது வாடிக்கையாளர்களை நடத்தி இருக்கிறார்கள்ங்கிறது தான் இந்த விவகாரங்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்குது. இதுவரைக்கும் நீ நடத்திட்டு இருந்தாலும் இனியும் இதுபோல் நீ நடந்து கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்கு கடிவாளம் போடும் விதமாகத்தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய இந்த அதிரடி தீர்ப்பு அமைஞ்சிருக்குங்கிறது தான் இந்த விவகாரத்தினுடைய மையப்பொருள் அமைஞ்சிருக்கிறது. நன்றி.